நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை பொடி மாஸ். பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு, அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் வணங்கும் போதே நம்ம உப்பு போட்டுக்கலாம். பொடி உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்தும் போது எப்போவுமே சேர்த்துக்கணும், ஜீரணத்துக்கு நல்லது. நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். நான் 10 முட்டை ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை கலரலாம். இப்போ கலர ஆரம்பிக்கலாம். அப்படியே கலரிட்டே இருக்கணும். உடச்சி விடணும். கெட்டி ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் இது தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் சொதன்னு ஆகும், நல்லா இருக்காது. நல்லா உதிரியாக வர வரைக்கும் நம்ம இப்போ கலரிட்டே இருக்கணும். நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். டேஸ்டான ரோட்டு கடை ஸ்டைலில் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.